வணக்கம் மக்களே, நான் டாக்டர் சபரிநாத் ரவிச்சந்தர். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ரொம்ப காமனான டாபிக், ஃபுட் டைஜஷன் ப்ராப்ளம்ஸ். வாங்க வீடியோவில் சொல்லலாம். இப்போ ஃபுட் டைஜஷன் ப்ராப்ளம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் முதல்ல வந்துட்டு இந்த குடல் சிஸ்டம், நம்ம வயிறு சிஸ்டம் எப்படி இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சால் தான் இந்த ஃபுட் டைஜஷன் பற்றி உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம சாப்பிட்றது என்ன ஆகுது அப்படின்னா, வாயிலேயே பாதி அரைச்சிடுறோம். அரைச்சிட்டு முழுங்கும் போது இந்த ஈசோஃபேகஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபுட் பைப் வழியாக உள்ளே வந்து வயிற்றுக்கு நம்மளுக்கு செல்லுது. வயிற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஜூஸ்லாம் மிக்ஸ் ஆகி அதுக்கப்புறம் குடலுக்கு போகுது. குடலில் வந்து சிறு குடல் இருக்குது, பெருக்குடல் இருக்குது. சிறு குடலில் மேக்ஸிமம் இந்த ஃபேட்டு, கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் அப்சார்ப் ஆகிடுது. பெருக்குடல்ல மேக்ஸிமம் என்ன பண்ணுதுன்னா, அது எல்லாத்தையும் வந்து இந்த வேஸ்ட் எல்லாம் ப்ராசஸ் பண்ணிட்டு தண்ணி மேக்ஸிமம் அப்சார்ப் ஆகி அடுத்து வந்து நம்மளுக்கு வந்து அந்த டாய்லெட் அப்படின்ற ஒரு ஏரியாவுக்கு வந்து வந்துடுது. இதுதான் வந்து அந்த செரிமானத்தில் நடக்கிற முக்கியமான விஷயங்கள். இப்போ இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ தான் ஃபுட் டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் பற்றி நம்மளுக்கு நல்லா புரிய வரும். முதல் விஷயம் ஃபுட் டைஜஷன் ப்ராப்ளம்ல என்னன்னா, டிஸ்பெப்சியா அப்படின்னா என்னன்னா, ஒரு மாதிரி சாப்பிட்ட உடனே எனக்கு செரிக்காத மாதிரியே ஒரு ஃபீலிங் சார், அதுதான் டிஸ்பெப்சியான்னு சொல்லுவோம். இந்த டிஸ்பெப்சியா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப காமனான விஷயம். இது ஜென்ரலாக வந்துட்டு எதனால் வருது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் வந்து கரெக்டான டைமில் சாப்பிட்றது இல்லை. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி 1 மணிக்கு லஞ்சு சாப்பிட்றது, நாளைக்கு 4 மணிக்கு ஒரு லஞ்சை சாப்பிட்றது, அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 12 மணிக்கே லஞ்சை சாப்பிட்றதுன்ட்டு மாற்றி மாற்றி டைமிங்கில் சாப்பிட்றது தான் இந்த டிஸ்பெப்சியான்னு சொல்லக்கூடிய செரிமான பிரச்சனைக்கு ஒரு முக்கியமான காரணமாக வந்து அமையுது. இது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஓவராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்போனேட்டட் ட்ரிங்க்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இந்த நம்ம கலருங்க, இந்த கோக்கு இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இதெல்லாம் நிறைய குடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் இந்த செரிமான பிரச்சனைகள், டிஸ்பெப்சியா, செரிக்கவே இல்லைன்ற ஃபீலிங் வந்து இன்னும் அதிகமாகுது. இது 2. மூணாவது, சாப்பாடு ரொம்ப ஸ்பைசியான திங்ஸ், ரொம்ப காரம் அளவுக்கு அதிகமாக, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செரிமானத்தை வந்து கொஞ்சம் பிரச்சனையாக்குது. 4வது ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாப்பிடும் போது நிறைய பேர் வந்து நல்லா சிவ் பண்ணி மென்று சாப்பிட்றது இல்லை. அப்படி வாயில் போட்ட உடனே லபக்குன்னு உள்ள முழுங்கிடுது. அப்போது வாய் எதுக்கு தான் இருக்குது? நம்ம வாய் எதுக்கு இருக்குன்னா, நல்லா அதை மெரிச்சு நல்லா வந்து கடிச்சு நல்லா அதை பிசைஞ்சு நம்ம வந்து கிரைண்ட் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 to 60% வாயிலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு செரிமான ஆகிடும். சாலிவரி எமிலேஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம எச்சை கூட சேர்ந்து நிறைய பிரேக் டவுன் நடக்கும். ஆனால் நம்ம இதை பைபாஸ் பண்ணிட்டு டைரெக்டாக உள்ளே அனுப்பும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திருப்பி செரிமான பிரச்சனை ஏற்படுது. ஸோ டிஸ்பெப்சியா ஏற்படுது. ஸோ முதல் கண்டிஷன் வந்து டிஸ்பெப்சியா, அதாவது செரிக்கவே அது மாதிரியே ஒரு ஃபீலிங் சார் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, நான் சொன்ன இந்த 3-4 காரணங்கள் தான் மெயினான காரணம். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? நான் சொன்னதெல்லாம் பண்ணாமல் இருக்கணும். அப்போ அந்த கார்போனேட்டட் ட்ரிங்க்ஸை விடுறது, கரெக்டான டைமுக்கு சாப்பிட்றது, அதே மாதிரி ரொம்ப காரத்தை வந்து சாப்பிடாம கொஞ்சம் குறைக்கிறது, 2வது வாயை வந்து நல்லா செரிமானம் பண்ணி சாப்பிட்றது. இதை பண்ணிங்கனாலே மேக்ஸிமம் உங்களுக்கு இந்த டிஸ்பெப்சியா ப்ராப்ளம் வந்து போயிடும் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. இப்போது நம்ம 2வது கண்டிஷனுக்கு வரலாம். இந்த கண்டிஷன் பேர் தான் என்னென்னா அசிடிட்டி, GERD அப்படின்னு சொல்லுவோம். GERDனா என்ன அப்படின்னா, கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ். அப்படின்னா என்னன்னா, இந்த வயிற்றுல நம்மளுக்கு ஒரு ஆசிட் சுரக்குதுல, அந்த ஆசிட் பேர் தான் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். இந்த ஆசிட் மேலே எடுத்துக்கிட்டு வருது அப்படின்னா அதுதான் GERDன்னு சொல்லுவோம். இது ஜென்ரலாக என்ன அறிகுறிகளோட பேஷண்ட்டுக்கு வந்து தென்படும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, சார் நெஞ்சுலாம் எரியுது சார், நெஞ்சு ஒரே கரிக்குது சார், ஒரு மாதிரி யாப்பம் வந்துக்கிட்டே இருக்குது சார், புளிச்ச யாப்பமாக ஒரு மாதிரி இருக்குது சார், அப்படி சாப்பிட்றதெல்லாம் மேலே எடுத்துக்கிட்டு வருது சார் அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த 3-4 ஆங்கிளில் இந்த பேஷண்ட் வந்து நம்மளுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவான். அப்படியே இப்படி ஆகிட்டே இருக்குது சார் அப்படின்வான். இதுதான் GERD. இப்போ இந்த GERD வந்து ஜென்ரலாக எதனால் நடக்குது, ஏன் அப்படி வருது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா, முதல் ரொம்ப காமனான விஷயம் என்னென்னா, சாப்பிட்ட உடனே போய் தூங்கிடுறது. இது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. நல்லா 10 மணிக்கு பிரியாணி, மட்டன், பாயான்னு சாப்பிடுவாங்க, 10:30 மணிக்கு அப்படியே போய் பெட்டில் படுத்துட்டு அப்படியே ஒரு மொபைலை பார்த்துட்டு படுத்துருவான். இது ரொம்ப தவறு. சாப்பிட்ட உடனே படுக்கக்கூடாது. சாப்பிட்றதுக்கும் தூங்குறதுக்கும் ஒரு கேப் விடணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் சாப்பிட்டது அப்படியே மேலே எடுத்துகிட்டு வர்ற இந்த GERDக்கு 1. 2வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இந்த கெஃபனேட்டட் ட்ரிங்க்ஸ், அதாவது அசிடிட்டியை வந்து ஆசிட் ப்ரொடக்ஷனை அதிகமாக்குற ட்ரிங்க்ஸை குடிக்கிறது. ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா காஃபி, டீ. இந்த டீ, காஃபியில் இருக்கிற கெஃபைன், டீயில் இருக்கிற தியோஃபிலின், தியோப்ரோமைன், இந்த கெமிக்கல்ஸ்லாம் அசிடிட்டியை அதிகமாக்குது.
மூணாவது, அளவுக்கு அதிகமாக சாக்லேட் சாப்பிட்றவங்களுக்கும் இந்த ஆசிட் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும். இதை தாண்டி ஆல்கஹால் குடிக்கிறவங்களுக்கு டைரெக்டாகவே அதுவே ஒரு ஆல்கஹால் உள்ளே போய் ஆசிடாக மாறப்போகுது, அது இன்னும் அசிடிட்டி அதிகமாக்குது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக அமையுது. இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த சாப்பிட்றதுக்கு தூங்குகிற டைமிங் நான் சொன்னல, அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுமாதிரி சாப்பாடில் முக்கியமாக இந்த காரம் மசாலா இது வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக எடுக்கிறவங்களுக்கும் அசிடிட்டி ரிஃப்ளெக்ஸ் வந்து அதிகமாகுது. லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இதுவும் ஆசிட் அதிகமாகுது. சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா, ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அப்படியே வயிறில் ஒரு மாதிரி எரியிற மாதிரி ஆகிடுது அப்படின்ட்டு, ஏன்னா ஆசிட் ப்ரொடக்ஷன் அதிகமாகும். இதை தாண்டி வந்துட்டு ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குது. அந்த இன்ஃபெக்ஷன் பேர் தான் என்னென்னா ஹெச் பைலோரி, ஹெலிகோபாக்டர் பைலோரின்னு சொல்லுவோம். இந்த ஹெச் பைலோரினாலையும் இந்த அசிடிட்டி ப்ராப்ளம், இந்த ஜிஆர்டி அப்படின்றது வந்து அதிகமாகுது. சரி, எப்படி சார் இவ்வளோ காரணங்கள் வந்து இருக்குது, இப்போ இந்த ஜிஆர்டி அசிடிட்டி வராமல் இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம், இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். டீ காஃபி குடிக்கிறத முடிஞ்ச அளவுக்கு குறைங்க 1. 2வது, கார்போனேட்டட் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது முடிஞ்ச அளவுக்கு குறைங்க 2. ரொம்ப கார மசாலா சாப்பிடாதீங்க 3. 4வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, சாப்பிட்ட உடனே படுக்காதீங்க, ஒரு அரை மணி நேரம் டைம் கொடுங்க. சாப்பிட்டு தூங்குறதுக்கு மினிமம் வந்துட்டு ஒரு 1-2 ஹவர்ஸ் கேப் மினிமம் வேணும். சாப்பிட்ட உடனே அப்படியே போய் படுத்துறாதீங்க 3. அதே மாதிரி தூங்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ஒரு எலிவேஷன் வைங்க. இந்த அசிடிட்டி பேஷன்ஸ், ஜிஆர்டி பேஷன்ஸ்லாம் ஃப்ளாட்டாக படுக்காம ஒரு ஈச்சர் மாதிரி சொல்லுவாங்களா, அது மாதிரி ஒரு ஸ்லைட் எலிவேஷன் வைங்க 4. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம பண்ணணும். அப்புறம் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்காங்க, ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க. எல்லாத்துக்கும் மேலே தூக்கத்துக்கும் அசிடிட்டிக்கும் சம்மந்தம் இருக்குது. நல்லா தூங்கலை, எப்பயுமே முடிச்சுக்கிட்டே ஒரு மாதிரி கடியிலேயே இருக்கும் அப்படின்னா ஆசிட் ப்ரொடக்ஷன் திருப்பி அதிகமாகும். அப்போ ஒரு 8 ஹவர்ஸ் ஆஃப் சவுண்ட் ஸ்லீப்பும் முக்கியம். ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணோம்னா இந்த ஜிஆர்டி ரிஃப்ளெக்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால குறைக்கப்படும்ன்றதுல மாற்று கருத்து இல்லை. இதெல்லாம் பண்ணியும் எனக்கு இப்படி ஆகுது சார்னா கேஸ்ட்ரோ என்ட்ராலஜிஸ்ட்னு ஒரு டாக்டர் இருப்பார், அவர் போய் பாருங்க. ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஹெச் பைலோரி மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் இந்த அசிடிட்டி அதிகமாக்கணும் போது அவர் அதை கன்ஃபார்ம் பண்ணி கிளாரித்ரோமைசின், அமாக்சிசிலின் மாதிரி மாத்திரை கொடுத்து அந்த ஹெச் பைலோரியை வந்து அழிக்க முடியும். அதே மாதிரி சில பேருக்கு இந்த வேல்வ் ஒன்று இருக்கும், அந்த வேல்வ் பேர் தான் லோவர் ஈசோஃபேஜியல் ஸ்பிங்க்டர்னு சொல்லுவாங்க. அந்த வேல்வ் ஏதாவது லூஸாக இருந்ததுனால அந்த அசிடிட்டி ரிஃப்ளெக்ஸ் ஆகிட்டே இருக்கும். அதை கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் வந்து எண்டோஸ்கோப்பின்ற ப்ரொசீஜர் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு அப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து டைட் பண்ணுறதுக்கு ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் பண்ணுவார். அப்போ இதெல்லாம் பண்ணோம்னாலே ஜிஆர்டி சூப்பராக சரியாயிடும்ன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அசிடிட்டி ப்ராப்ளம் புளிச்ச யாப்பம் குறையும்ன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அடுத்த முக்கியமான இந்த ஃபுட் டைஜஷன் ப்ராப்ளமில் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா இரிட்டேபிள் பவல் சிண்ட்ரோம், ஐபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ஜென்ரலாக அந்த பேஷண்ட்டுக்கு என்ன அறிகுறி இருக்கும், அந்த இரிட்டேபிள் பவல் சிண்ட்ரோம்னு உங்களுக்கு இருக்குன்னு எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலாம்னா, எதை சாப்பிட்டாலும் உடனே பாத்ரூம் ஓடுற மாதிரி இருக்குது சார். ஒரு காஃபி குடிச்சேன்னா உடனே போயிட்டு பாத்ரூம் போயிடுறேன், ஏதாவது ஒரு சாப்பாடு சாப்பிட்டேன்னா போய் பாத்ரூம் போயிடுறேன், என்ன பண்ணாலும் பாத்ரூம் உடனே வந்துடுது, வயிற்றில் ஏதாவது போட்டாலே பாத்ரூம் வந்துடுது. இதுதான் இரிட்டேபிள் பவல் சிண்ட்ரோம். இரிட்டேபிள்னா என்னது, இரிட்டேபிள்னா ஒரு மாதிரி தூண்டுறது, இரிட்டேட் பண்ணுறது, ஒரு மாதிரி ஊரில் எடுக்கிற மாதிரி பண்ணுறது. பவல்னா என்னது, நம்ம குடல். ஸோ குடலை அரிச்சு ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ணி உடனே பாத்ரூம் போக வைக்கிற அந்த கண்டிஷன் பேர் தான் இரிட்டேபிள் பவல் சிண்ட்ரோம். இது ஜென்ரலாக யாருக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு அதிகமாக வருது. ஜென்ஸோட கம்பேர் பண்ணும்போது லேடிஸ்க்கு வந்து இது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஏஷியன்ஸ்க்கு அதிகமாக இருக்குது. கொஞ்சம் இந்த மிடில் ஏஜ் உமன்ஸ், இந்த 30, 40, 50 இந்த ஏஜ் குரூப்பில் கொஞ்சம் அதிகமாக வந்து காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிசர்ச்சர்ஸ் மற்றும் லிட்ரேச்சர் வந்து சொல்லுது. ஏன் சார் இந்த மாதிரி எனக்கு வந்து வருது, இந்த மாதிரி ஏன்னா இது வந்து பல்வேறு காரணங்கள் வந்து இருக்குது. ஓகேங்களா, நரம்பியல் ரீதியாக காரணங்கள் இருக்குது, ஃபுட் லைஃப் ஸ்டைல் காரணங்கள் இருக்குது, பல்வேறு காரணங்கள் வந்து இருக்குது. ஆனால் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பெசிஃபிக்காக இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஐசோலேட் பண்ண முடியாது. சரி சார், அப்போ நம்ம இந்த மாதிரி எனக்கு இரிட்டேபிள் பவல் இருந்ததுன்னா அப்போ நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நீங்கள் வந்து தடுக்க வேண்டியது இருக்கும். ஓகேங்களா, எக்ஸாம்பிள் ரொம்ப முக்கியமாக நான் திருப்பி சொல்கிற மாதிரி இந்த காஃபி அண்ட் டீ, கெஃபைன் அண்ட் தியோஃபைலின் இது ரெண்டுமே ரொம்ப நல்லா இரிட்டேட் பவல் சிண்ட்ரோம்ன்றதுனால இந்த கெஃபைன் அண்ட் டீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடரேஷனில் வந்து நீங்கள் வந்து சாப்பிட்ற மாதிரி வந்து இருக்கும். 1. 2வது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த எந்தெந்த ஃபுட்ஸ் ஏதாவது அலர்ஜி ஆகுதா, இந்த ஃபுட்டு சாப்பிட்டவொன்னே தான் பர்டிகுலராக இந்த ஃபுட்டு சாப்பிட்டா தான் இந்த இரிட்டேட் ஆகுதா அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஃபுட் அலர்ஜியும் வந்து டெஸ்டிங்கும் நம்ம ஒரு வாட்டி வந்து பண்ணி பார்க்க வேண்டிய தேவை இருந்து அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டு நம்ம வந்து ஆல்டர் பண்ண வேண்டிய தேவை வந்து இருக்குது. அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் இந்த மொட்டிலிட்டி, அதாவது இந்த இரிட்டேட் ஆகி உடனே போதில்ல, இதை கம்மி பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி மொட்டிலிட்டி ட்ரக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட குடல் டாக்டர் வந்து உங்களுக்கு வந்து பரிந்துரை செய்வார். உங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடுல கொஞ்சம் சேஞ்சஸ் சொல்லுவார்.
காஃபி டீ அவாய்ட் பண்ண சொல்லுவார். மற்றபடி இதில் வந்து வேறு எதுவும் பெருசாக பண்ணுறதுக்கு வந்து இல்லை, அதே மாதிரி பயப்படுறதுக்கும் இல்லை அப்படின்றது உறுதியாக சொல்லலாம். ஸோ இரிட்டேபிள் பவுல் சிண்ட்ரோம் எதை சாப்பிட்டாலும் பாத்ரூம் போடுறது, அதுக்கான காரணங்கள் ஸ்பெசிஃபிக்கான்னு சொல்ல முடியாது. ஸோ எது உங்களுக்கு சாப்பிட்டா அப்படி ஆகுதோ அதை அவாய்ட் பண்ணுறது, ப்ளஸ் கொஞ்சம் காஃபி டீ கண்டிப்பாக நம்ம குறைக்கிறது, இதை தாண்டி ஆன்டிமோட்டிலிட்டி ட்ரக்ஸ் தான் இந்த இரிட்டேபிள் பவுல் சிண்ட்ரோமுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயமா இருக்குது. அடுத்த முக்கியமான ஃபுட் டைஜஷன் ப்ராப்ளமில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா வந்துட்டு இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ், ஐபிடி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, இன்ஃப்ளமேட்டரினா என்னென்னா வீக்கம், பவல்னா குடல். ஸோ குடல் வீக்க நோய் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதில் 2 விதமான நோய்கள் இருக்குது. ஒன்று வந்து கிரான்ஸ் டிசீஸ், இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா அல்சரேட்டிவ் கோலைட்டிஸ். கிரான்ஸ் டிசீஸ்ன்றது என்னென்னா வந்து குடல் ஃபுல்லமாக இந்த சிறுகுடல் பெருங்குடல் அங்கங்கே வேறு வேறு இடத்துல வீக்கமாகிட்டே போகிறது கிரான்ஸ் டிசீஸ். அல்சரேட்டிவ் கோலைட்டிஸ்ன்றதுன்னா ஒரு அந்த குடல் சுத்தமாக அப்படியே லைனாக தொடர்ச்சியாக அப்படி வீக்கமாகிட்டு போகிறதுன்றது அல்சரேட்டிவ். ஸோ விட்டு விட்டு வீக்கமாகிறது கிரான்ஸு, தொடர்ச்சியாக வீக்கமாகிறது அல்சரேட்டிவ் கோலைட்டிஸ். சிம்பிளாக அதை புரிஞ்சுக்கோங்க. ஆனால் ரெண்டுத்துக்குமே தொந்தரவு ஒன்று தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கடுமையான வயிறு வலி, எதை சாப்பிட்டாலும் செரிமானம் ஆக மாட்டேங்குது, லூஸ் மோஷன், டயரியா, கொஞ்சம் சாப்பிட்ட உடனே அதிகமாக போகுது, வெயிட் குறைஞ்சிக்கிட்டே போகுது. இந்த 4 தான் மெயின் அறிகுறி. ஸோ வயிறு வலி, செரிமான பிரச்சனை, அப்புறம் எதை சாப்பிட்டாலும் பாத்ரூம் போகுது, வெயிட் குறைஞ்சிட்டு போகிறதுன்னு தான் இந்த இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸில் முக்கியமான விஷயமா வந்து இருக்குது. சரி சார், அப்போ எனக்கு தான் நேற்று நைட் நான் பிரியாணி சாப்பிட்டேன், நீ கொஞ்சம் வயிறு வலிக்குது, உடனே லூஸ் மோஷன் போதும், அது இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸா அப்படின்னு நினைக்காதீங்க. அது ஃபுட் பாய்சனிங். அப்போ இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ் எப்போ நம்ம யோசிக்கணும்னா தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் பிரியாணி சாப்பிட்டு அது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, போகிறோம், லூஸ் மோஷன் ஆகுது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 நாள் 3 நாளில் வந்து குறைஞ்சிரும். ஆனால் இந்த இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாத கணக்கில் இந்த பிரச்சனைகள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் போய் டாக்டரை போய் பார்த்து அவர் போய் அதை கன்ஃபார்ம் பண்ணி பயாப்சி பண்ணி ஆமாம்ப்பா உனக்கு வந்து கிரான்ஸ் இருக்குது, அல்சரேட்டிவ் இருக்குன்னு உறுதி செஞ்சதுக்கப்புறம் தான் இது இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ வீட்டில் ஒரு வாட்டி நம்மளுக்கு வயிற்று வலி டயரியாவை வச்சு இது இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ் நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியாது. இதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து நான் சொன்ன மாதிரி இது ரணம், வீக்கம், இன்ஃப்ளமேஷன்ன்றதுனால இதுக்கான ட்ரீட்மெண்ட் கேஸ்ட்ரென்ட்ராலஜிஸ்ட் டாக்டர் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. நிறைய விதமான ட்ரக்ஸ் வந்து இருக்குது, சல்ஃபசாலசிலின், 5-AS நிறைய ட்ரக்ஸ் இருக்குது, ஸ்டீராய்ட்ஸ் இதெல்லாம் இருக்குது. அது உங்களுக்கு எது பரிந்துரை பண்ணணும்னு சொல்லிட்டு இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் கொடுக்கணும். தயவு செஞ்சு வீட்டில் நீங்களே மாத்திரை போட்டுக்காதீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான அட்வைஸாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக கவனம் தரக்கூடிய நோயின்றதுனால நீங்கள் வீட்டிலேயே செல்ஃப் மெடிகேஷன் பண்ணாதீங்க, உடனே போய் பாருங்க அப்படின்றது தான் வந்துட்டு நம்மளோட அறிகுறியாக வந்து இருக்குது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு ஃபுட் டைஜஷன் ப்ராப்ளம்ன்றது என்னென்னா லாக்டோஸ் இன்டாலரன்ஸ். லாக்டோஸ் இன்டாலரன்ஸ்னா என்ன? லாக்டோஸ்னா என்னென்னா குளுக்கோஸ் தெரியும்ல, நம்ம குளுக்கோஸ் சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி. ஸோ குளுக்கோஸ்ன்றது நம்ம குளுக்கோஸ் அப்படின்றது மட்டும் கிடையாது, நம்ம சக்கரை வகைகளில் இருக்கிற ஒரு கார்போஹைட்ரேட்டில் ஒரு முக்கியமான ஃபார்ம் தான் வந்துட்டு குளுக்கோஸ். அந்த குளுக்கோஸ்க்கு நிறைய வகைகள் இருக்குது, ஃப்ரக்டோஸ், டெக்ஸ்ட்ரோஸ், லாக்டோஸ், இதை மாதிரி. அந்த லாக்டோஸ் ஸ்பெசிஃபிக்காக எங்கே இருக்குன்னா பாலில் இருக்கிற சர்க்கரையை தான் லாக்டோஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த லாக்டோஸ் இன்டாலரன்ஸ்னால் என்னென்னா இந்த மாதிரி சக்கரை வகைகளை சாப்பிட்ட உடனே நம்மளுக்கு லூஸ் மோஷன் ஆகிறது பேர் தான் லாக்டோஸ் இன்டாலரன்ஸ். எஸ்பெஷலி இது வந்து பிறந்த குழந்தைங்களுக்கு நிறைய குழந்தைங்க அந்த டைம்லேயே தெரிஞ்சிடும். இந்த அம்மா ஃபீட் பண்ணுவாங்க, ஃபீட் பண்ண உடனே குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து லூஸ் மோஷன் மாதிரி போயிடுறது. நம்ம எப்போ பால் குடித்தாலும் அந்த ஒத்துக்காமல் லூஸ் மோஷன் மாதிரி போகிறது. ஸோ பால் வகைகள் வந்து ஒருத்தவங்களுக்கு ஒத்துக்க மாட்டேங்குது அப்படின்னா, அந்த பால் இருக்கிற சுகர் ஒருத்தவங்க ஒத்துக்க மாட்டேங்குதுன்னா அந்த சுகர் தான் லாக்டோஸ்ன்றதுனால அது ஒத்துக்காமல் லூஸ் மோஷன் போதுன்னா அது பேர் தான் லாக்டோஸ் இன்டாலரன்ஸ். இதை உறுதி செஞ்சிட்டோம்னா இதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் ரொம்ப சிம்பிள். லாக்டோஸை தொடாதீங்க, லாக்டோஸ் கண்டெய்னிங் எனி ப்ராடக்ட்ஸை தொடாதீங்க. அப்படின்னா பால் மற்றும் பால் சார்ந்த எந்த பொருட்களும் நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்றது தான் ஒன் லைனர். இப்போ பால் நம்ம குடிக்கிறது பால், ஆனால் பால் மற்ற எத்தனை ஃபார்மில் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் தயிரும் பால் தான், வெண்ணெய், பட்டரு, அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா சீஸு, யோகட்டு, சோயா, இந்த சாய் மில்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஃபார்ம்ஸில் வருதில்ல. ஸோ எனி ஃபார்ம் ஆஃப் லாக்டோஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது பண்ணணும். ஸோ நீங்கள் இந்த சூப்பர் மார்க்கெட்லேயோ இல்லைனா வந்து நம்ம ஷாப்லேயோ எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் வந்துட்டு லாக்டோஸ் கண்டெய்னிங்காக லாக்டோஸ் ஃப்ரீயான்னு நீங்கள் பார்த்து சாப்பிடணுன்றது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற முக்கியமான ஃபுட் டைஜஷன் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கான்ஸ்டிபேஷன். கான்ஸ்டிபேஷன்னா என்ன? சிம்பிளாக ஒரு சினாரியோ சொல்லணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, நைட்டு நல்லா ஒரு 5-6 பரோட்டா சாப்பிட்டு மறுநாள் பாத்ரூமில் ஒரு 1 மணி நேரம் டாய்லெட்டே வராமல் நம்ம முக்கணும், அதுதான் கான்ஸ்டிபேஷன். ஸோ கான்ஸ்டிபேஷன் என்ன? டாய்லெட் வரமாட்டேங்குது, டாய்லெட் சரியாகவே வரமாட்டேங்குது, எனக்கு ரொம்ப முக்கினாலும் எனக்கு டாய்லெட் பெருசாக வரமாட்டேங்குது, இதுதான் கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கான்ஸ்டிபேஷனுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா
தண்ணி குறைபாடு. நிறைய பேர் தண்ணி கம்மியாக குடிக்கிறது தான் முக்கியமான காரணமாக இருக்குது. ரெண்டாவது முக்கியமான காரணம், நார் சத்துள்ள பொருட்கள் எதுவுமே எடுத்துக்கிறது இல்லை, இது முக்கியமான காரணம். மூணாவது, ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் மற்றும் மைதா அதிகமாக சாப்பிட்றது. இப்போ எக்ஸாம்பிள் பீஸா, பரோட்டா, இந்த மாதிரி ப்ராசஸ்டு மைதாங்களை அதிகமாக சாப்பிடும் போது வந்து பார்த்திங்கன்னா திருப்பி உங்களுக்கு கான்ஸ்டிபேட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து இருக்குது. நாலாவது வந்து ரொம்ப ரேராக ஒரு சில இன்ஃபெக்ஷன், ஒரு சில நோய்கள், புற்றுநோய்கள், இதுவும் வந்து கான்ஸ்டிபேஷன். ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம், இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த பாத்ரூம் கான்ஸ்டிபேஷன் ரொம்ப நாளாக இருக்கும். இப்போ 2 நாள் எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு உடனே ஐயோ புற்றுநோய் அதுவும் அவ்வளோலாம் தேவையில்லை, ஓகேங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் இருக்கும், ஒரு 2 மாதம் 3 மாதம் அந்த பிரச்சனை போயிட்டே இருக்கும், கண்டுக்காமல் இருப்போம், அந்த மாதிரி இதெல்லாம் தான் அந்த மாதிரி. ஸோ இப்போ நான் வந்து சொல்கிற ரொம்ப காமன் விஷயங்கள் வந்து இந்த 3-4 விஷயம் தான். தண்ணி குறைபாடு, ஃபைபர் குறைபாடு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ்ட் இந்த ஃபுட்ஸை சாப்பிட்றது கான்ஸ்டிபேஷனுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. சரி சார், இப்போ இந்த மாதிரி எனக்கு பாத்ரூமே சரியாக வரமாட்டேன், ரொம்ப டைட்டாக இருக்குது, அப்போ நம்ம என்ன தான் சார் நான் பண்ணுறது, ட்ரீட்மெண்ட் என்னன்னு சொல்லுங்கள், வீட்டில் ஏதாவது என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி இருந்தால், ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமான விஷயம், 3-4 லிட்டர் தண்ணி நீங்கள் குடிச்சே ஆகணும். 3 to 4 liters ஆஃப் வாட்டர். இது ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டாவது, நார் சத்துள்ள பொருட்கள். அது என்ன சார் நார் சத்து, ஃபைபர் ஃபுட்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்தால் முதல்ல கீரை வகைகள், ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வாழைத்தண்டு சொல்லுவோம்ல, இந்த பிளான்டைன், இந்த வாழைத்தண்டு, கீரை வகைகள், தண்டு வகைகள், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்துட்டு இந்த ஃபைபர் கண்டெய்னிங்ஸாக வந்து இருக்குது. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு அந்த கான்ஸ்டிபேஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த பரோட்டா சாப்பிடுங்க 1-2, பட் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு கூடவே வந்துட்டு பழங்களை சேர்க்க ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் ரொம்ப நல்ல பழம், ஃபைபர் வித் நல்ல இந்த லாக்ஸேட்டிவ் எஃபெக்ட் இருக்கிற ஒரு பழம் என்னன்னா நம்ம வாழைப்பழங்க. ₹1-2 கிடைக்குது நம்ம வாழைப்பழம். அந்த வாழைப்பழம் வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமாக நம்மளோட அந்த பாத்ரூம் அந்த ஏரியாஸு, டைட்னஸ் ஆஃப் மோஷன் எல்லாத்தையுமே சூப்பராக வந்து கம்மி பண்ணுறது நம்ம வாழைப்பழம் தான். அப்போ டெய்லி ஒரு பழம் 2 பழம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மோஷன்ஸ்லாம் ரொம்ப ஃப்ரீயாக போகுன்றதுல மாற்றுக்கிறதுல. அப்போ கான்ஸ்டிபேஷனுக்கு உதவியாக இருக்கிற ஒரு மிக சூப்பரான பழம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வாழைப்பழம். ஸோ நீங்கள் வந்து இந்த முடிஞ்ச அளவுக்கு இந்த பரோட்டா, பீட்சா இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். எப்பயாவது ஒரு தடவை சாப்பிட்டா பிரச்சனை இல்லை. அப்படி சாப்பிடும்போது கூட இந்த வாழைப்பழம் தண்ணிலாம் நிறைய எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மோஷன் டைட் ஆகாது, கான்ஸ்டிபேஷன் வந்து ஆகாது அப்படின்றது தான் முக்கியமான பாயிண்ட். இதை தாண்டி இதெல்லாம் பண்ணியே உங்களுக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் டாக்டர் போய் பார்க்கணும். டாக்டர் வந்து இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்ப்பாரு. அவர் சைட்லேருந்து இந்த விளக்கெண்ணெய் மாதிரி குடிக்கிறதுக்கு ஒரு சில மருந்துகள் இருக்குது. அந்த மருந்துகள் பேரை நான் வந்து காரணத்துக்காக சொல்லலை, ஏன்னா வந்து அதை நீங்கள் தப்பாக பயன்படுத்திடுவீங்க. ஸோ அந்த மருந்துகளை வந்து அவர் டோஸ் பிரகாரம் கொடுத்தாருன்னா கொஞ்சம் ஃப்ரீ ஆகும். அது பண்ணியும் உங்களுக்கு திருப்பி இதே மாதிரி வந்துகிட்டு இருக்குன்னா கொஞ்சம் ஸ்கேனு, சிடி ஸ்கேனு, ப்ராக்டோஸ்கோப்பி, கொலனோஸ்கோப்பிலாம் பண்ணி ஏன் இந்த மாதிரி வந்து மோஷன் டைட் ஆகுது அப்படின்னு பார்த்து இந்த கான்ஸ்டிபேஷனுக்கு வந்து நம்ம ஒரு வீடியோ படிச்சிடலாம். ஸோ கான்ஸ்டிபேஷன் அப்படின்றது மோஷன் டைட்னஸ், நான் சொன்ன முக்கியமான காரணங்கள், அதுக்கான என்ன பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதுதான் வந்து பண்ணணும். நம்ம பார்க்க போகிற ஒரு லாஸ்ட் ஃபுட் டைஜஷன் ப்ராப்ளம் என்னன்னா டயரியா. டயரியானா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சிம்பிளாக சொல்லணும்னா லூஸ் மோஷன், வயிற்றுப்போக்கு அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ கரெக்டாக டயரியானா என்னென்னா ஒரு மோஷன்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா டாய்லெட்ன்றது கொஞ்சம் சாலிடாக இருக்கணும். ஆனால் அப்படி இல்லாமல் வந்துட்டு நம்மளுக்கு தண்ணி மாதிரி போகுது அப்படின்னா தான் டயரியா. சில பேர் சொல்லுவாங்க எனக்கு ரத்த மாதிரி போகுது சார் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேஷண்ட்ஸ் இருக்காங்க. ரத்த மாதிரி போகுதுன்னா அது பேர் டிசென்ட்ரின்னு சொல்லுவோம். டிசென்ட்ரினா ரத்த மாதிரி போகக்கூடிய ஒரு மோஷன் தான் டிசென்ட்ரி. ஸோ முதல்ல இந்த டயரியா, லூஸ் மோஷனுக்கு முக்கியமான காரணங்கள் என்ன, ஏன் அப்படி வந்து நடக்குது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா வயசு வாரியாக பார்க்கணுங்க. ஏன்னா குழந்தைங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே வந்து இந்த டயரியான்றது ரொம்ப சகஜமாக நடக்கும். அதே மாதிரி ஸ்டூல்ஸ்லாம் கொஞ்சம் வாட்டரியாக வர்றதுக்கு வந்து வாய்ப்பு வந்து இருக்குது. அதே மாதிரி வந்து அடல்ட்ஸுக்கு வந்து டயரியாவுக்கு கொஞ்சம் காரணங்கள் வேறு. இப்போ குழந்தைங்கன்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய குழந்தைங்களுக்கு இந்த பால் ஒத்துக்காது. இந்த பிறந்த குழந்தைகள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் இல்லாமல் வந்து டாப் ஃபீடிங்னு சொல்கிறாங்களே, இந்த மாட்டுப்பால் கொடுக்கறது, இந்த ஃபார்முலா ட்ரிங்க்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா இந்த பவுடர் கொடுக்கறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஈஸியாகவே டயரியாவை வந்து அடிக்கடி உண்டாக்கும். அதனால் தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் மட்டும்தான் முதல் 6 மாதம் கொடுக்கணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது பேர் தான் எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங்னு சொல்கிறாங்க. இது வந்து முக்கியமாக பார்க்கணும். இப்போ நம்ம நார்மல் அடல்ட்டுக்கெலாம் இந்த மாதிரி லூஸ் மோஷன் ஆகுதுன்னா என்ன சார் முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ஃபுட் பாய்சனிங். அதாவது சாப்பிட்ட சாப்பாடு ஒத்துக்கலை அப்படின்றது தான் முக்கியமான காரணம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து மெயினாக வந்து பாக்டீரியல் கண்டாமினேஷன், வைரஸ் கண்டாமினேஷன், இதெல்லாம் தான் அந்த ஃபுட் பாய்சனிங்க்கு முக்கியமான காரணம். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஒரு கடையில் சாப்பிட்றோம், அந்த ஃப்ரைட் ரைஸில் வந்து ஒரு கெட்டுப்போன அஜினோமோட்டோ, ஒரு கெட்டுப்போன மசாலா வந்து போடுறாங்கன்னும் போது அதிலலாம் பெசிலஸ் சீரஸ்ன்னு சொல்லக்கூடிய முக்கியமான பாக்டீரியா இருக்கும். சாப்பிட்ட அரை மணி நேரத்தில் நம்ம பாத்ரூம் போயிட்டு பயங்கரமான வந்து ஒரு வயிற்றுப்போக்கு, லூஸ் மோஷன் வந்து ஏற்படும். இது வந்து முக்கியமான காரணமாக இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காமனாக விப்ரியோ காலரா அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு காமெடி கூட வரும், கவுண்டமணி செந்தில் சார் வந்து கத்தின்னு வருவார், கால்ரா
கால்ரா அப்படின்ட்டு. அது வந்து விப்ரியோ காலினி ஒரு பாக்டீரியாவில் வர்றது. இதுவும் ஒரு கெட்டுப்போன தண்ணிங்கள்லேருந்து தான் பரவக்கூடிய விஷயமா இருக்குது. இதுவும் வயிற்றுப்போக்குக்கு ரொம்ப பயங்கரமான ஒரு காரணம். இதில் ஜென்ரலாக அந்த டாய்லெட் வந்து அரிசி கஞ்சி மாதிரி இருக்கும். ரைஸ் வாட்டர் ஸ்டூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அரிசி கஞ்சி மாதிரி வந்து கால்ரா இருக்கும். ரொம்ப டேஞ்சரான நோய். ஒரு 4-5 வாட்டி போனாலே உடம்புல இருக்கிற நீர் சக்தியெல்லாம் குறைஞ்சிருது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைஃபாய்டு இருக்குல்ல, அதுவும் இந்த மாதிரி வயிற்றுப்போக்கு உண்டாக்கும். அதே மாதிரி இந்த ரத்தத்தை கலந்து வரும்னு சொன்னால அது பேர் டிசென்ட்ரின்னு சொன்னல, அதுவும் ஒரு இன்ஃபெக்ஷன் தான். முக்கியமான காரணம் அதுக்கு என்னென்னா ஷிஜெல்லா அப்படின்னு ஒரு பாக்டீரியா இருக்குது. ஷிஜெல்லா டிசென்ட்ரியன், அந்த பாக்டீரியா காஸ் பண்ணுறது தான் இந்த வயிற்றுப்போக்கு வித் பிளட்டு டிசென்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டயரியாவுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. இவ்வளோ தானே சார், வேறு எதுவுமே இல்லை, இன்ஃபெக்ஷன் மட்டும்தானே இந்த லூஸ் மோஷன் டயரியாவுக்கு காரணம்னா அப்படி கிடையாது. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ்னு முன்னாடி ஒரு வீடியோவில் பேசியிருந்தேன் தெரியுமா, அதுக்கு முன்னாடி இல்லை, இந்த இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸில் கிரான்ஸ், அல்சரேட்டிவ் கோலைட்டிஸ், அதுலேயும் இந்த வயிற்றுப்போக்கு டயரியா வந்து ஏற்படும். இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர்லையும் டயரியா ஒரு முக்கியமான அறிகுறியாக இருக்கலாம். கேன்சர்லையும் இந்த ரத்தப்போக்கு வந்து ஒரு முக்கியமான அறிகுறியாக இருக்கலாம். ஆனால் இது லாஸ்ட்டு டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணாமல் நீங்களே யோசிக்கக்கூடாது. அதுவும் ரொம்ப நாளாக இந்த டயரியா போச்சுன்னா தான் அதெல்லாம் யோசிக்கணும். கூடவே இந்த உடம்பு குறையுது, பசி எடுக்கல, இந்த மாதிரி இருந்தால் தான் அப்படி யோசிக்கணுமே தவிர இந்த மாதிரி அந்த ஆங்கிளில் யோசிக்கக்கூடாது. காமனாக நீங்கள் யோசிக்கக்கூடியது ஃபுட் பாய்சனிங், இன்ஃபெக்ஷன், இதுதான் நீங்கள் யோசிக்கணும். அப்போ இந்த டயரியா ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன சார் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, குழந்தைக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன் என்ன பண்ணணும்ன்ட்டு. அடல்ட்ஸுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் சாப்பிட பழகணும். ஏன்னா நம்ம ஃபுட்டெல்லாம் ப்ராசஸ் பண்ணாமல், கண்டாமினேட் ஆகாமல், கெட்டு போகாமல் ஃபுட்டாக இருக்கும். ஆனால் நம்ம ரெஸ்டாரண்ட்டோ பேர் தெரியாத இடத்துல நம்ம சாப்பிடும் போது அவங்க லாப நோக்கத்துக்காக ஏதாவது கலந்து விடலாம். அதனால் இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த டயரியா ஆகாமல் இருக்கணும்னா ஃபுட்டெல்லாம் நல்லா எப்போயுமே சூடு பண்ணி ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடணும். வெளியே என்னதான் வீட்டில் சமைச்சாலும் வெளியே இருந்தது அப்படியே எடுத்து சாப்பிட்றது அப்படின்னு இல்லாமல் எப்போயுமே ஹீட் பண்ணி சாப்பிடும் போது அந்த பாக்டீரியாக்கள்லாம் அழியும். இதனால் இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். மூணாவது வந்து தண்ணி நம்ம யூஸ் பண்ணுறது, குடிக்கிற தண்ணி ரொம்ப சுகாதாரமான தண்ணியாக இருக்கணும். இல்லைனா அந்த தண்ணி வழியாக நான் சொன்ன விப்ரியோ காலரி சொன்னேன், இதை தாண்டி பார்த்தீங்கன்னா வைரஸஸ், எஸ்பெஷலி ஹெப்படைட்டிஸ் ஏ, ஹெப்படைட்டிஸ் இ, ரோட்டா வைரஸ், இதெல்லாம் தண்ணி மூலியமாக ஈஸியாக பரவக்கூடியது. அந்த ரோட்டா வைரஸ்லாம் குழந்தைங்களுக்கு முக்கியமான டயரியாவுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அடல்ட்ஸில் இந்த ஹெப்படைட்டிஸ் ஏ, ஹெப்படைட்டிஸ் இ ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அப்போது தண்ணி நம்ம எப்பவுமே நல்லா கொதிக்க வச்சு அப்புறம் அந்த நார்மல் மெதத்துக்கு கொண்டு வந்து குடித்தோம்னா ரொம்ப நல்லது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நிறைய பேர் இந்த டேப் வாட்டரு, கார்பரேஷன் வாட்டரு, மழை தண்ணி சேகரித்து குடிக்கிறது, இந்த மாதிரிலாம் இருக்கும்போது கண்டிப்பாக அதை சூடு பண்ணி அதுக்கப்புறம் பண்ணுறது நல்லது. இல்லைனா அந்த ஆர்ஓவையாக நம்ம தண்ணியை கொண்டு வந்து நம்ம பண்ணுறது நல்லது. இல்லை அப்படின்னா இந்த வைரஸஸ்லாம் ஃபில்டர் ஆகாது, இந்த பாக்டீரியாலாம் வந்துட்டு ஃபில்டர் ஆகாது. அதனால் தயவு செஞ்சு தண்ணியை சூடு பண்ணிவிட்டு திருப்பி யூஸ் பண்ணுறது முக்கியமானதுவாக இருக்குது. சரி சார், ஓகே, இதெல்லாம் நான் பண்ணிக்கிறேன், ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ டயரியா வரும்போது நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப முக்கியம். இந்த சைடில் வந்து தண்ணி போயிட்டே இருந்ததுன்னா இந்த சைடில் நம்ம தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். அப்போ இங்கே தண்ணி போயிட்டே இருக்குன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், டெய்லி 2 லிட்டர் 3 லிட்டர் எக்ஸ்ட்ரா தண்ணி இந்த சைடில் குடிச்சிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா என்ன ஆகும்னா டயரியா போக நம்ம உடம்புல இருக்கிற நீர் சத்து குறைஞ்சதுன்னா நம்மளோட பிளட் ப்ரெஷர் கம்மியாகி அப்போ நம்ம கொஞ்சம் அன்கான்ஷியஸாக மாறிடுவோம். அப்போ பிபி குறையக்கூடாதுன்னா நீங்கள் தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும். அதனால தான் டயரியாவில் ஒருத்தவங்க மயங்குறாங்கன்னா அது ஒரு டேஞ்சர் சைன். உடனே கொண்டு போய் அட்மிட் பண்ணிடணும். வீட்டில் உட்காந்துக்கிட்டு வயிற்றுப்போக்கு டயர்டில் தூங்கிக்கிட்டு இருக்கான், மயக்கத்தில் தூங்கிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு இருக்காதீங்க. உடனே ஹாஸ்பிட்டல் போங்க. உடனே பிபி கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சம் ட்ரிப்ஸ் சலைன் ஏற்றினாங்கன்னா உங்கள் பிபி பிக்கப் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வாயில் நம்ம குடிக்க முடியல, மயங்கிடுறான் அப்படின்ற மாதிரி இருந்தால் வீட்டில் வச்சுக்காதீங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டு. ஏன்னா டயரியானால ஏகப்பட்ட பேர் இறந்துருக்காங்கன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. அதனால் தண்ணி நிறைய குடிக்கணுன்றது ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம். தண்ணி குடிக்கும்போது ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு சலைன் ஏற்றுங்கன்றது ரெண்டாவது முக்கியமான விஷயம். மூணாவது வந்து தண்ணி மட்டும் தான் போகும்போது பார்த்தீங்கன்னா கூடவே அதில் சால்ட்டெல்லாம் வெளியே போயிடுது, சோடியம் போயிடுது, பொட்டாசியம் போயிடுது. அப்போது உங்களுக்கு தேவையான சால்ட்டெல்லாம் வெளியே போகுது. அப்போ சால்ட்டை நீங்கள் திருப்பி உள்ளே அனுப்பணும். அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஓஆர்எஸ், ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு காமனாக எந்த மெடிக்கல் ஷாப்பில் கேட்டாலும் வச்சுருப்பாங்க. அந்த ஓஆர்எஸ் எப்பவுமே வீட்டில் வச்சுக்கோங்க. யாருக்காவது எதாவது டயரியானா அந்த ஓஆர்எஸ் ஒன்று வாங்கி அதை வந்து 1 லிட்டர் தண்ணியில் ஒரு பேக்கெட்டை கலந்து, எவ்வளோ 1 லிட்டர் தண்ணியில் ஒரு பேக்கெட்டை கலந்து, சில பேரில் 1 கிளாஸ் தண்ணியில் ஒரு பேக்கெட்டை போட்டுரும். அப்படி பண்ணாதீங்க. 1 லிட்டர் தண்ணியில் ஒரு பேக்கெட்டை போட்டுட்டு அதெல்லாம் குளிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை பரிமாற்றும் போது நம்மளுக்கு தேவையான அந்த உப்பு சத்து, சோடியம், பொட்டாசியம் அதுவும் உள்ளே போகும்போது ஒருத்தவங்க டயர்ட்னஸ் ஆகாமல் இருப்பாங்க. ஸோ இதை தான் நம்ம மெயினாக டயரியாவுக்கு பண்ணணும். இதை தாண்டி நீங்கள் வீட்டில் எதுவும் பண்ண முடியாது. 1 நாள் 2 நாள் தாண்டி இது இருந்ததுன்னா தயவு செஞ்சு மருத்துவரை போய் பார்த்துருங்க. அவர் ஆன்டிபயோட்டிக்ஸு, இந்த டயரியாவை நிறுத்தத்துக்கு தேவையான மருந்துகள்லாம் கொடுப்பாரு. கண்டிப்பாக இந்த டயரியா வந்துட்டு
சரியாயிடும். ஸோ டயரியா பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல விஷயம் என்னன்னா, லூஸ் மோஷன், இன்ஃபெக்ஷன் முக்கியமான காரணம், ஃபுட் பாய்சனிங் முக்கியமான காரணம் இந்த டயரியாவுக்கு. ரொம்ப ரேராக தான் இந்த கேன்சர் அதெல்லாம் நம்ம யோசிக்கணும். ஸோ இதுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணணும் போது ஃபுட்டை ப்ராப்பராக செலக்ட் பண்ணுங்கள், சூடு பண்ணி சாப்பிடுங்க, வாட்டர் ரொம்ப பியூரிஃபைடாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு தண்ணி குடிச்சிக்கிட்டே இருங்க, அதேமாதிரி ORS யூஸ் பண்ணுங்கள். அதே தண்ணி பிரச்சனைனா எனி டைம் டாக்டர் கிட்ட போயிடுங்க, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிடுங்க மயக்கம் வந்தால். இதுதான் டயரியா.